Praise Lord friends, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரும் அனுதினம் காட்ஸ் மிஷனுக்கு வாழ்த்து வரவேற்கிறோம். இப்போ கூட நம்ம கொஞ்ச நேரம் இயேசுவை துதிக்கலாம். Shout to the Lord என்ற பாடலை பாடி நம்ம இயேசுவை துதிக்கலாம். இந்த உலகத்துல இயேசப்பா நம்மளை படிச்சதுக்கு காரணமே அவரை துதிக்கிறது தான். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் சேர்ந்து அவரை துதிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து My Jesus, my Savior, no, there is none like you. All of my days, I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, towers of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, that I praise. To praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hand. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. My Jesus, my Savior, no, there is none like you. All of my days, I want to praise the wonder of your mighty love. ஆமாம் சுவாமி, you are our Savior, Lord Jesus. அப்பா, எங்களுக்காக இந்த உலகத்துல ஏசப்பா வந்தீர் ராஜா. அப்பா, நீங்க மனுஷர்களோட மனுஷரா ஒரு சராசரிமா நீங்க பழகுனீங்க ராஜா. அப்பா, நீங்க ஏசப்பா எவ்வளவு நேசிச்சிருந்தா எங்களை பார்க்க எங்க கூட இருக்க ஏசப்பா நீர் ஏசப்பா உங்களோட த்ரோன்ல இருந்து வந்தீங்க ராஜா. அப்பா, நீங்க எவ்வளவு நேசிச்சிருந்தீங்கன்னா எங்களோட கைகளை பிடிச்சி ஏசப்பா ஒரு நாளும் நடக்கிறீங்க ராஜா. அப்பா, நீங்க எவ்வளவு நேசிச்சிருந்தீங்கன்னா நாங்க ஆளும் போது ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பா கட்டி பிடிச்சி அணைக்கிறீங்க ராஜா. அப்பா, நீங்க எங்களை எவ்வளவு நேசிச்சிருந்தீங்கன்னா அப்பா எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா எங்களை கைவிடாம ஏசப்பா பாதுகாத்து வந்துருக்கீங்க. அதுக்காக நன்றி சுவாமி. அப்பா, இன்னைக்கும் உங்களோட கருத்துல நாங்க எல்லாத்தையும் தாழ்த்துறோம் ராஜா. உன் பிள்ளைகளாக நாங்க வாழணும் சுவாமி. அப்பா, நீரே யெகோவா ராஜா, நீரே ஏசப்பா இம்மானுவேல் ராஜா, தேவன் ஏசப்பா எங்களோடு இருக்கிறீர் ராஜா. அப்பா, உங்களோட கரத்துல ஏசப்பா நாங்க கொடுக்குறோம் ராஜா. நீரே ஏசப்பா ஆதியும் அந்தமும் மாணவர் ராஜா, நீரே ஆல்பா ஒமேகா மாணவர் ராஜா, நீரே முந்தினரும் பிந்தினரும் மாணவர் ராஜா. அப்பா, இன்னைக்கு ஏசப்பா உங்களோட பிள்ளைகளாக அப்பா உங்களோட சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, இன்னைக்கு லார்ட் ஜீசஸ் ஜஸ்ட் டச் ஏசப்பா நீங்க எல்லாரையும் தொடுங்க சுவாமி. அப்பா, உங்களோட அருள் ஏசப்பா, உங்களோட தயவு, உங்களோட கிருபை, உங்களோட ஏசப்பா இறக்கம், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ஏசப்பா எல்லாரும் மேல பொழிய கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, இந்த நேரத்துல ஏசப்பா நாங்க எங்களை அடிமட்டம் தாழ்த்துறோம் சுவாமி. ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத எங்களை ஏசப்பா உங்களோட பாதத்துல வைக்கிற சுவாமி. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா, உங்க பிள்ளையாக பயன்படுத்துங்க ராஜா. விசேஷமான பாத்திரமாக ஏசப்பா நாங்க மாறணும். அநேக பேருக்கு பிரயோஜனமாக நாங்க இருக்கணும். உங்களோட நாமத்தை நாங்க சொல்லணும். ஒரே ஒரு வாழ்க்கை ராஜா, உமக்காக நாங்க வாழணும் சுவாமி. அப்பா, ஒருத்தருக்காக மட்டும் நாங்க வாழணும் ராஜா. அப்பா, we just want to lift your name on high, Lord Jesus. ஏசப்பா அழகுள்ளவர் அப்பா, நீர் எவ்வளவு உயரமானவர் ராஜா. அப்பா, அப்பா உங்களோட அன்புக்கு ஏசப்பா அளவில்லை ஏசப்பா, நீளம் இல்லை ஏசப்பா. எங்களை நேசிச்சு இந்த உலகத்துக்கு வந்துரு, அதற்காக நன்றி சுவாமி. என்னைக்கும் ஏசப்பா எல்லா துதிகனமாகவும் உங்களோட கருத்துல கொடுக்குறோம். ஏசு நம்பி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Praise Lord friends.
என்னோட டாபிக் என்ன தெரியுமா? நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இப்போ ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு அப்பா இருந்தார். அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். எப்பவுமே ஸ்கூல் டேஸ்லலாம் நம்மளை எங்கே கூப்பிட்டு போவாங்க, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச டே என்னன்னா எக்ஸ்கர்ஷன்னாலும் சொல்லுவோம். ஸோ அவனுக்கு எக்ஸ்கர்ஷனுக்கு வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நாள் வந்து அவன் பர்ச்சேஸ் பண்ணுறான். அதுக்காக அவங்க அப்பா வந்து $10 அவன்கிட்ட கொடுத்து, நீ வந்துட்டு இது போய் உனக்கு என்ன வேணுமோ ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவன் என்ன பண்ணுறான், அந்த $10 எடுத்துகிட்டு போய் ஜாலியாக போயிட்டு சிப்ஸு, கேக்கு, ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு அவன் வாங்கிட்டு இருக்கான். $9 எல்லாமே செலவாயிடுச்சு. ஒரே ஒரு $1 மட்டும்தான் ரிமைனிங் இருந்துச்சு. அவன் ரொம்ப யோசிக்கிறான் அந்த $1 செலவு பண்ணுறதுக்கு. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் $10 கொடுத்தாரு, அதில் $9 நம்ம காலி பண்ணிட்டோம், இன்னும் ஒன்று தான் இருக்குது, இதை நம்ம பிரயோஜனமாக செலவுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி பிரயோஜனமாக செலவு பண்ணுறோம்? இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு கேள்விக்குறி வைக்கிறோம். நம்ம நிஜமாலே நம்மளோட நாட்களை பிரயோஜனமாக செலவு பண்ணுறோமா, இல்லைன்னா வந்துட்டு ஏதோ எழுந்தோம், சாப்பிட்டோம், அப்புறம் வந்துட்டு கேம் விளாடணும், அப்புறமா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும் அப்படின்னு நாட்களை நம்ம அப்படியே போயிட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். Ephesians 5:16 Redeeming the time because the days are evil. தமிழ்ல நாட்கள் கொடியவர்களானால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்மளை சுத்தி பாருங்க, எல்லாமே வந்துட்டு ஸ்மூத்தா இருக்கா? எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நார்மலா நடக்கிற மாதிரி நடக்குதா? இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. சர்ச் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அப்புறமா ஸ்கூல்ஸ் இல்லை, எஜுகேஷன் சிஸ்டம் என்ன ஆகுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். இந்த பக்கம்னா ஒரு பக்கம் பொலிட்டிஷியன்ஸ், ஒரு பக்கம் வைலன்ஸ், ஒரு பக்கம் கிரைம்ஸ், ஒரு பக்கம் ரேப், ஒரு பக்கம் அடிக்ஷன் சொல்லிட்டு அப்படியே நாட்கள் ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டே போகுது. இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது நம்ம யாருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? ஏசப்பாக்கா? இல்லை இந்த உலகத்துக்கு கூட நம்மளும் வந்துட்டு ஐயோ இன்னைக்கு இது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசிப் பண்ணிட்டு அதுக்காக வருத்தப்பட்டு மட்டும் போனால் நல்லா இருக்குமா? அதுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம மாறணும். அதுக்காக நம்ம பாரப்பட்டு நம்ம முழங்கால இருந்து நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு தான் தேவன் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம ஏதோ தானே வாழ்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், நாளைக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு நாள் இறப்போம். எங்க போவோம்? பரலோகத்துக்கு போமா, நரகத்துக்கு போமாலே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். அப்படியே போனாலும் நம்ம கிட்ட ஏசு பண்ண கேட்பாரு, நீ எனக்காக என்ன பண்ண அப்படின்னு கேட்டார்னா நம்ம என்னங்க பதில் சொல்றது? அதனால இன்னைக்கு நம்மளோட நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். அந்த பையன் எப்படி அந்த லாஸ்ட் ஒரு காயினை வந்துட்டு செலவு பண்றதுக்கு அவ்வளவு யோசிச்சானோ, நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அதை நல்லா யோசிச்சு நம்ம நியாயமா கரெக்டா ஏசப்பாக்கு பிரியமா அவரோட வழியில நம்ம நடக்கணும். நீங்க நினைக்கலாம், நான் வந்துட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய நேரம் அவரோட வேதத்தை வாசிங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா இந்த உலகத்துல வந்து வேற எதுக்குமே வந்து ஆகவே ஆகாது. அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு பீஸ் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம உணர்ந்தாதான் தெரியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஒரே ஒரு வாழ்க்கை ஏசப்பாக்காக நம்ம செலவு பண்ண போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். உங்களை அதிகமான நன்றி எப்பா, இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த நேரத்துல ஏசப்பா எங்க எல்லாரும் உங்களோட கருத்துல கொடுக்குறோம் சுவாமி. அப்பா இன்னைக்கும் ஏசப்பா எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, இன்னும் கொஞ்ச நாள் தான் ராஜா. ஆனா உனக்கு பிரியமா நாங்க வாழணும் சுவாமி. இந்த உலகத்தோட ஏசப்பா 10-11 நாங்க இருக்கக்கூடாது ராஜா. எழும்பி பிரகாசிக்கணும் சுவாமி. அப்பா உங்களோட ஒளி ஏசப்பா பாக்குறவங்க ஒருத்தர் மத்தியிலே ஏசப்பா பிரகாசிக்கப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா நாங்க இருக்கிற தெருவுல, நாங்க போற சர்ச்ல, நாங்க படிக்கிற ஸ்கூல்ல, நாங்க இருக்கிற காலேஜ்ல அப்பா we have to shine Lord Jesus. அப்பா நாங்க எழும்பி பிரகாசிக்கிறவங்களாக மாற கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஏசப்பா உனக்காக நாங்க செலவு பண்ணணும் ராஜா. அப்பா வேற எதுக்குமே, வேற எந்த சிற்றின்பத்துக்கோ, வேற எந்த அடிக்ஷனுக்கோ, அப்ப வேற எந்த பிரச்சனைக்குள்ளோ ஏசப்பா நாங்க போகாதபடிக்கு நீங்க எங்களை வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. உங்களோட கருத்துல ஏசப்பா எல்லாத்தையும் தாழ்த்தி அப்பா we just submit Lord Jesus. அப்பா எல்லாத்தையும் நீர் ஏற்று பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.